படம் ரொம்ப இழுத்தடிச்சாங்க ப்ரோ. ஆனா சத்தியமா என்ன மாதிரி காதலை சொல்ல முடியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. காதலையும் சொல்ல முடியாது, ஏன்னு காரணத்தையும் சொல்ல முடியாது. எல்லா லவ் மூவிஸ் மாதிரி இல்லாம இது ரொம்ப டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருக்கு. லவர்ஸோட வந்து பார்த்தா நல்ல படம் தான். 3 வருஷத்துல சொல்லாத லவ் 3 நிமிஷத்துல சொல்லுவியோ? உன்னை பார்த்தா என் கூட பிடிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன். ஹீரோயினி சொல்ல வேணாண்ணா, அது நம்மளுக்கே தெரிய வேணாம். எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க படத்துல. ஆனா ட்விஸ்ட் மாதிரி ட்விஸ்ட் வேற லெவல் ட்விஸ்டா இருக்கே ப்ரோ. கொரியன் டிராமால கூட வராது. லைஃப்ல நம்ம கடந்து போற எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. சந்தோஷமோ சங்கடமோ மனசுல பட்டதை சொல்லிடுங்க. அது நம்ம வெளியே சொல்லக்கூடாது, அதுதான் ட்விஸ்டே. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்களே இப்படிதான் சார் இருப்போம். நிஜமா சூப்பரா இருக்கு, கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம். ஒன் சைட் லவர்ஸ்க்கு ஒரு ஏத்த படம். ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? அவருக்கு ஏத்த கேரக்டர், அவருக்கு தான் இந்த மூவி சூட் ஆகும். இவ்ளோ பேர் இருக்குமோ உன்னை கூப்பிட்டுருக்கானா கண்டிப்பா ஸ்பெஷல் தான் மச்சான். ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நல்லா சொல்லிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இது. மத்த லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. படத்துல உங்க கான்செப்ட் எப்படி சொல்லுங்க? புதுசா ஒரு கான்செப்ட் பாத்தீங்க. டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருக்கு இது. லைக் எல்லா லவ் மூவிஸ் மாதிரி இல்லாம இது ரொம்ப டிஃப்ரெண்ட் கான்செப்டா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எவ்வளவு நாள் தான் இப்படி கண்ணாலே காதலிச்சுட்டு இருப்பேன்? வாய் திறந்து லவ் சொல்றா. சொல்றேன். கடைசி வரைக்கும் அது வந்து சொல்லாம தான் விட்டாரு. கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பரா இருக்குண்ணா. அதர் ஆக்டிங் சான்ஸ் இல்லைண்ணா, அதே மாதிரி சூப்பரா இருக்குண்ணா. அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ஸ் அதுவும் நல்லா இருக்குதுண்ணா படத்துல. ஆனா ட்விஸ்ட் மாதிரி ட்விஸ்ட்ண்ணா, அதுதான் ஒண்ணு. வேற லெவல் ட்விஸ்டா இருக்கே ப்ரோ. கொரியன் டிராமால கூட வராது. லைஃப்ல நம்ம கடந்து போற எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. சந்தோஷமோ சங்கடமோ மனசுல பட்டதை சொல்லிடுங்க. ஹீரோயினி சொல்ல வேணாண்ணா, அது நம்மளுக்கே தெரிய வேணாம். எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. கைடு எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப இழுத்தடிச்சாங்க ப்ரோ. ஆனா சத்தியமா நல்லா இருந்துச்சு. பட் ஆனா படம் ரொம்ப இழுத்தடிச்சாங்க. லவ் சொல்லுவானு பார்த்தா கட்சி வரையும் சொல்ல. பட் நல்லா தான் இருந்துச்சு. அதர்வ ஆக்டிங் சூப்பரா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதயா நாளைக்கு என்னோட பர்த்டே, நீயும் வந்தா நல்லா இருக்கும். ஹீரோயினியும் சூப்பரா இருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஆனா படம் தான் ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி இருந்துச்சு. கடைசியில சூப்பரா இருந்துச்சு. லவ்வர்ஸோட வந்து பார்த்தா நல்ல படம் தான். படம் நல்லா ப்ரோ. அதர்வ ஆக்டிங்ல சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இதுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருக்குன்னு அதே மாதிரி. உன்ன மாதிரி எனக்கு என் லவ் சொல்லாம இருக்க முடியாது. ஐ ஃபைட் ஃபார் மை லவ். இப்ப கூட நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறதா? என்ன பத்தி? நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். லவ்வர்ஸா பார்க்கலாம். சொல்லணும்னு நினைக்கிறேன், அப்பயே சொன்னா நல்லா இருக்கும். நீ லவ் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். கடைசிக்கு சொல்ல சொன்னாரா சொல்லியான்றது நீங்க படம் தான் பார்க்கணும். பட் அந்த கான்செப்டை சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. தம்பிய பார்த்தா எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிக்கிற ஒரு மாதிரி தெரியுது. படத்தை உள்ளே வச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிறதோட அதை எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப நல்லது. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா வந்து லவ் பேஸ் இருந்ததுண்ணா. ஒருத்தனால லவ் மனசுக்குள்ளே வச்சு அதை சொல்ல முடியாத மாதிரி ஒரு கான்செப்ட். அது நல்லா இருந்துச்சு படம், எல்லாரும் பார்க்கலாம். 3 வருஷத்துல சொல்லாத லவ் 3 நிமிஷத்துல சொல்லுவியோ? உன்னை பார்த்தா என் கூட பிடிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன். அது நம்ம வெளியே சொல்லக்கூடாது, அதுதான் ட்விஸ்டே. ஏன்னா இந்த ஒரு சீன்ஸ், நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது பாட்டு எல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. 5 பாட்டு இருக்கிற மொத்தம், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. 5 பாட்டும் அந்த ஒரு லவ்னா எப்படி இருக்கும்னு இதுல காட்டிடுறாங்க. பாட்லாம் சூப்பரா இருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது ப்ரோ. தீம் பெர்ஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு. செகண்ட் ஹாஃப் என்ன மாதிரி கான்செப்ட்? செகண்ட் ட்விஸ்ட் வச்சாங்க மேரேஜ்ல, அதுக்கு ரொம்ப நல்லா